உங்க அம்புட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். என்ன பொண்ணு தாயி சொல்ற பாட்டு வைத்தியத்தை கேட்டுட்டு இருக்கீங்களா? குறிப்பு எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒரு குழந்தை எழுதி இருக்கிறா, எங்களுக்கு தான், எனக்கு தான் எழுதியிருக்கா. அப்பத்தா எனக்கு முகத்துல மங்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்றது நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மங்கு நம்ம ஊர் மக்க பொல்லா மக்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாத்தி மங்கு விழுந்துருச்சு, மங்குங்காலத்துக்கு தான் மங்கும்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மங்குங்காலமும் இல்ல, பொங்குங்காலமும் கிடையாது. இது என்ன ஆகும்னா, இந்த மாத தீட்டு நிக்குது இல்ல, அந்த நேரத்துல சில பெண்களுக்கு இப்படி கன்னத்துக்கிட்ட இங்க ஒரு கருப்பா ஒரு படம் வரும். அப்படி லேசா கருப்பா படம் வரும். சில சமயம் படந்துக்கும், அப்புறம் சில சமயம் போனாலும் போயிடும். இது உடம்பு சம்பந்தப்பட்டதே தவிர துரதிருஷ்டமோ அதிர்ஷ்டமோ அதெல்லாம் கிடையாது. அப்படி எதையுமே சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? இப்ப லேசா கண்ணு மாறு கண்ணா இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம், விளக்கு பார்வைன்னுட்டு சிரிப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? இயற்கையா அந்த பிள்ளைக்கு இப்படி கண்ணு அமைஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி இந்த மங்குக்கு என்ன தெரியுமா செய்யலாம்? வில்வக்காய் கிடைக்கும். நீங்க ஏதாவது சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா வில்வ மரம் இருக்கும். அங்க ஐயர்கிட்ட சொல்லிட்டு ஒரே ஒரு காய் பறிச்சு வாங்கிட்டு வாங்க. அத நல்லா உடைச்சு அத உள்ள இருக்கிற சதையில பசும்பாலை விட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சு அத அந்த மங்கு மேல பூசி வச்சுட்டு நல்லா ஊறட்டும். அது பாட்டு ஊறின பிறகு நீங்க அத வெந்நீரை ஊத்தி லேசா கொஞ்சமா வெது வெதுன்னு தண்ணிய வச்சு அது செஞ்சிடலாம். இன்னும் ஒண்ணு முக்கியமா சில பேருக்கு இந்த வெயில்ல போனீங்கன்னாக்க அந்த சூரியனோட ஒளி படுதுல்ல, அது கூட இங்க வந்து கண்ணங்கரேல்னு ஆயிடும். அது கொஞ்ச நாள் ஆகும் போறதுக்கு. வெயில்ல அப்படி போனீங்கன்னா ஒரு பெரிய தொப்பி போட்டுட்டு போங்களேன், இல்ல கொடை எடுத்துட்டு போங்களேன். அதெல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. வெயில்ல போனேன் எனக்கு மங்கு வந்துருச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. அடுத்து இது என்ன பூ தெரியுமா? நித்தியமல்லி. இந்த நித்தியமல்லி பூ சாயங்காலத்துல அப்படி வாசமா இருக்கும். தெரியாதனமா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த பூவை எல்லாம் தொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலம்புல எடுத்தா புளியம்பூ மாதிரி ஆயிடுச்சு, மஞ்சளா போயிருச்சு. இப்ப இந்த இந்த இலையில 5 எடுத்துக்கணும். அது என்ன கணக்குன்னா அது எனக்கு தெரியாது. பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, நித்தியமல்லி இலையில ஒரு 5 எடுத்துக்கோ. 5 எடுத்து இத நல்லா அம்மியில வச்சு மையா அரைக்கணும். இந்த இலைய நல்லா மையா அரைச்சு இம்புட்டு விழுது இருந்துச்சுன்னா அதுக்கு இம்புட்டு வெண்ணெய், இல்லாட்டி பால் ஏடு, வீட்டுல பால் காய்ச்சிருப்பீங்கல்ல, மேல ஏடு இருக்கும்ல, அதையும் எடுத்து இதே அளவு நல்லா குழைச்சிட்டு ராத்திரி தடவிக்கிட்டு படுத்துருங்க. காலையில எழுந்து வெது வெதுன்னு தண்ணீரை போட்டு கழுவிட்டு என்னன்னு கேட்கணும் தெரியுமா? ஆலிவ் ஆயில்னு கேளுங்க கடையில. ஆலிவ் ஆயில் அது நம்ம ஊர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மாதிரி இல்லை. அந்த ஊர்ல ஆலிவ்னு ஏதோ ஒரு காயம், அந்த எண்ணெயை நீங்க தடவிக்கலாம். அது நல்லா இருக்கும். அது போட்டு நீங்க தொடர்ந்து அது செஞ்சீங்கன்னாக்கா நல்லா ஆயிரும். அப்புறம் சோறு வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, அத நாங்கெல்லாம் முடிக்கு தேய்ச்சிக்கிடுவோம். அப்படியே நீங்க இன்னைக்கு ஷாம்பு போடுற மாதிரி நாங்க அன்னைக்கெல்லாம் கஞ்சியில அரப்பு பொடியை போட்டு தேய்ச்சிப்போம். இப்ப அந்த சோறு வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, அதுல இம்புட்டு மஞ்சத்தூள் இம்புட்டு வெண்ணெயும் போட்டு நல்லா குழைச்சு அதை அந்த மங்கு மேல போட்டுட்டு நல்லா ஊற விட்டுருங்க. போட்டுட்டு உடனே கழுவினா போகாது. நல்லா ஊற விட்டுட்டீங்கன்னாக்கா அப்புறமா நீங்க முகத்தை கழுவி, இது தினம் செய்யணும். காலையிலயும் சாயங்காலமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நாள் அடைவுல இந்த கருப்பு மெல்ல மெல்ல போயிடும். இப்ப எம்பிட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வில்வக்காய் சொன்னேன், நித்தியமல்லி இலை சொன்னேன், அப்புறம் சோத்து கஞ்சி சொன்னேன். இன்னொன்னு இருக்கு, கசகசா இருக்குல்ல, அதை கூட ஊற வச்சு அரைச்சு பூசலாம். இந்த கண்ட திப்பிலி, திப்பிலின்னு சொன்னாலே கடையில கொடுப்பாங்க. அந்த திப்பிலி கருப்பா இருந்தாலும் சரி, அந்த குச்சியா இருந்தாலும் சரி, இந்த கருப்பு திப்பிலியை வாங்கிட்டு வந்து லேசா வறுத்து பொடி பண்ணி, இப்ப இந்த கசகசா இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா இடிச்சிட்டு அதுல 2 வேப்பங்கொட்டை, 2 வேப்பங்கொட்டையும் போட்டு திருப்பி அதை இடிக்கணும். அப்புறம் 5 துளசி இலை அதையும் போட்டு நல்லா மையா குழைச்சிட்டு அதை
நீங்க இந்த இடத்துல போடணும். மங்குக்கு அதை போட்டீங்கன்னாக்கா இந்த துளசியும் வேப்பங்கொட்டையும் கசகசாவும் நல்லா கேட்கும். இல்லைன்னாக்கா இந்த திப்பிலி இருக்குல்ல, அதை வறுத்து, இது நீங்க எல்லாத்தையும் செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்றேன்ல, அதுல ஏதாச்சும் ஒன்ன பிடிச்சுக்குங்க. நித்தியமல்லி செடி இருக்கா, அதை மட்டும் செய்யுங்க. திப்பிலி ஈஸியா இருக்குன்னாக்கா திப்பிலியை செய்யுங்க. எது முடியுமோ அதை செய்யுங்க. எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா அப்புறம் இந்த இந்த தோல் தாங்காது. சரிங்களா? இப்போ அந்த திப்பிலிய நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டு தேனை குழைச்சு அந்த இடத்துல போடணும், கன்னத்துல. அது போட்டீங்கன்னாக்கா அது ஊற விடணும். இப்போ நீங்க இந்த பயத்தம்பருப்பு மாவு இருக்குல்ல, அதை கூட நீங்க சும்மா இருக்கிற போது துளி தயிர்ல கலந்து அந்த பயத்த மாவு போட்டா கூட அந்த முகத்துல இருக்கிற கருப்பெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தானே செய்வாங்க. பயத்தமா தான் சேர்த்துப்பாங்க. நான் வேற உங்களுக்கு இட்லி மாவெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லது தானே தவிர நீங்க கண்ட கிரீமை போட வேண்டாம். இதுக்கு டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்களோ அது தெரியாது. என் வைத்தியம் இதுதான். இம்புட்டு சொல்லியிருக்கேன். மங்கு போகணும்னா வில்வக்காய், இல்லையா நித்தியமல்லி இலை, இல்லாட்டி கசகசா, வேப்பங்கொட்டை, துளசி, இல்லையா திப்பிலி, தேனு, இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல. சோத்து கஞ்சி அது இருந்தா கூட போதும். ஆகையினால நீங்க எல்லாரும் இந்த மங்குக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்ககிட்டேருந்து நான் பதிலை, அந்த காலத்துல கடுதாசு எழுதுவாங்க, ஆவலுடன் எதிர்பார்க்கும் உங்கள் நலமே விரும்பும்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கும் பொண்ணு தாயி.